ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக இந்த பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது இதில் நம்ம ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எல்லா பாலையும் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஈஸ்ட் போட்ட பால் பத்தலை அப்படின்ற போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதாரண பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னாலும் கையிலேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து நம்ம திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிருச்சு. இது பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பிரெட் லோஃப் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா அடியிலையும் சைட்லேயும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இது நல்லா டபுளாகி வந்திருக்கு. இப்போது இதை திரும்பவும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கீழே கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை நம்மளோட பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயராக விரித்து விட்டுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு திருப்பிக்கலாம். மேலே எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை ப்ரெட் பேனில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம திரும்பவும் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாதி அளவுக்கும் கம்மியாக தான் மாவு வச்சுருந்தேன். இது பாருங்கள், நல்லா இந்த பேன் ஃபுல்லாக வந்திருக்கு. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது பண்ணும்போது நமக்கு மேலே நல்லா ப்ரௌன் கலர் வரும். இப்போது இதை அவனில் வச்சிடலாம். அவனில் மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் ஆனில் வச்சுருங்க. இதை ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெட் ரெடி ஆயிரும். இதை நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு அகலமான குக்கரில் மணல் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்து அதோட மூடியில் உள்ள கேஸ்கட்டையும் விசிலையும் நீக்கிட்டு அதை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை உள்ளே வச்சு நம்ம ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நல்ல சாஃப்டான மில்க் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.